வெல்கம் டு நியோ மேக்ஸ்வெல் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிக் பாஸ்ல த காமன் மேன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. அது ஏன் நடத்துறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ட வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த டைட்டில் தான் வந்து மேட்ரு. என்ன மேட்டர்னா, த காமன் மேன். காமன் மேன்னா ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன். யூசுவலா பிக் பாஸ் நடத்துவாங்க. பிக் பாஸ்ல எப்படி நடத்துவாங்கன்னா, மோஸ்டா செலிபிரிட்டிஸ் தான். ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, அதுல மினிமம் ஒரு 10, 18 பேரு ஒரு செலிபிரிட்டியா தான் இருப்பாங்க. இல்ல சோசியல் மீடியால அது செலிபிரிட்டி ஆனவங்க தான் இருப்பாங்க. அத வச்சு தான் வந்து பிக் பாஸ் நடத்துவாங்க. நீங்க பார்க்கும்போதே தெரியும். அந்த இடம் எப்படி இருக்கும்? அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கும்? அந்த ஷோக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஏன்னா பிக் பாஸ் வந்து ஆண்டாண்டு காலமா நடந்திருக்கு. ஒரு 8 சீசன் முடிஞ்சிருக்கு தமிழ்ல. ஸோ நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு இது இருக்கு. பிக் பாஸ்னா இப்படிதான் இருக்கும். பிக் பாஸ் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில த காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க? ஏன் இப்படி வந்து டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வருது. நார்மலா நீ பிக் பாஸ் நடத்தும்போது பயங்கரமா நடத்துற, பயங்கரமா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ற. ஆனா காமன் மேன்னு சொல்லும்போது ஏன் இந்த வேறுபாடு, பாகுபாடு எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு? நீ காமன் மேனன்னு வச்சுட்டு அவங்களுக்கும் நீ அந்த ஷோல எந்த மாதிரி ட்ரெஸ் கொண்டு வருவியோ, இல்ல அந்த ஷோல எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சிருப்பியோ, அந்த மாதிரி வச்சுட்டு நடத்திட்டு போலாம். ஸோ அப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்ப காமன் மேனுன்னா இப்படிதான் கஷ்டப்படணும், வண்டியில அடிச்சு ஏறி ஓடணும், ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்க பார்த்தாதான் வண்டிக்குள்ள அடிச்சு ஏறி ஓடணுமா, நெருங்கி பிதுங்கி தள்ளணுமா? இதே மாதிரி நீ பிக் பாஸ்ல ஒரு இது வைப்பியா? பிக் பாஸ்ல இதே மாதிரி ஒரு போட்டி வைக்க முடியுமா? ஏன்னா அங்க இருக்கவன் எல்லாம் செலிபிரிட்டி. செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு சாடி ஓட மாட்டான். அவனுக்கு தக்கன கேம்ஸ் வைக்கிற. இந்த மாதிரி கேம்ஸ் ஏன் பண்ணணும்? அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இது பண்ற. என்ன பண்றேன்னா, சேர போட்டுட்டு கமத்தி போட்டு அந்த ஏரியா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அந்த இடம் எப்படி இருக்கு? ஸோ நீ வந்து இந்த மக்களுக்கு வெளிச்சம் விட்டு காட்டுற காமன் மேனா இப்படிதான். நீ வந்து 3 ஜட்ஜு உட்கார வச்சிருக்க. அந்த ஜட்ஜு பேசுறது, அந்த ஜட்ஜு கேட்கறது எல்லாமே வந்து ஒரு நக்கல் நையாண்டி. ஸோ காமன் மேனுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? ஏன் இப்படி பண்ணணும்? காமன் மேன்னா இப்படி ஏன் பார்க்கணும்? இப்ப இந்த காமன் மேன் வேற, பிக் பாஸ்ல வரவங்க எல்லாம் வேற, செலிபிரிட்டிஸா வரவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னு இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் பண்றீங்களா? இல்ல காமன் மேன்னா இந்த மாதிரி கஷ்டப்படணுமா? இந்த மாதிரி இருந்துதான் ஒரு இடத்துக்கு வரணுமா? அப்படி இருக்கா? இல்ல செலிபிரிட்டி, காமன் மேன் வித்தியாசம் நாங்க பார்க்கணும்னா, தயவு செய்து தனித்தனியா பிக் பாஸ் நடத்திட்டு போங்க. நீ வந்து செலிபிரிட்டீஸ்க்கு மட்டுமே நடத்திட்டு போங்க. ஒரு டீசென்ட்டா நடத்திட்டு போங்க. நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவா வச்சுட்டு போங்க. என்னமோ வச்சுட்டு போங்க. காமன் மேனன்னு வச்சு ஏன் நார்மல் பீப்பிள் ஒரு சராசரி காமன் மேன ஏன் அசிங்கப்படுத்தணும்? இந்த மாதிரி ஏன் பண்ணணும்? ஸோ இதே வந்து வெறிக்க வெறிக்க பார்க்குற, பிக் பாஸ விரும்பி விரும்பி பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படி, என்ன, ஏது, ஒரு காமன் மேன் இப்படி பேசுறான், காமன் மேனுக்கு இப்படி காம்படிஷன் வைக்கிறான்னு ஏன் இந்த மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி வர மாட்டேங்குது? ஒரு எண்ணம் எழ மாட்டேங்குது? இதை வந்து ரசிச்சு பார்க்குற கூட்டமாக நம்ம தமிழ் சமூகம் இருக்கிறோம். ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம்? அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் வருது. நம்ம இந்த சமூகத்த பார்க்கும்போது. ஸோ இந்த பிக் பாஸ் காமன் மேன் நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.